அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். அக்கா காளியம்மாள் அவர்கள் இன்றைக்கு விஜய் முன்னிலையில் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. விஜய் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய இரண்டாவது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்க போறாரு. நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற பகுதிகளில் அவருடைய சுற்றுப்பயணம் இருக்க போகுது. இதுல நாகப்பட்டினத்தில் வைத்து அக்கா காளியம்மாள் அவர்கள் தன்னை விஜய் முன்னிலையிலேயே தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள போவதாக தொடர்ந்து பல ஊடகங்கள்ல தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. இது எந்த அளவிற்கு உண்மையான தகவல் அப்படின்னு சரியா தெரியல. ஆனா இப்ப வரைக்கும் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் கூட அக்கா காளியம்மாள் தரப்பில் இருந்து இந்த தகவலுக்கு எந்த ஒரு பெரிய மறுப்புகளும் வரவே இல்லை. சோ அதன் அடிப்படையில பார்த்தா இந்த தகவல் ஏறக்குறைய 90 விழுக்காடு உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எது எப்படி ஆனாலும் இன்றைக்கு மத்தியானத்திற்குள்ள உண்மை என்ன என்பது நமக்கு தெளிவா தெரிய வந்துடும். அப்படி ஒருவேளை அக்கா காளியம்மாள் அவர்கள் உண்மையாகவே தன்னை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டால் அது நமக்கு எந்த ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தராது. ஏன்னா இந்த தகவல் நமக்கு முன்கூட்டியே தெரியும். காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய முயற்சி செய்கிறார். தாவேகாவில் இணைவதற்காக அவங்க விஜயை எப்ப பார்த்தாங்க, அப்ப கூட யார் யாரெல்லாம் இருந்தது என்பது போன்ற தகவல்கள் எல்லாமே அந்த சந்திப்பு முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நமக்கு தெரிய வந்துருச்சு. அண்ணன் சீமானும் கூட இதை பத்தி ஒரு செய்தியாளர் சந்திப்புல தெளிவாவே சொல்லி இருப்பாரு. இது எல்லாமே ஏற்கனவே தெரியும் தம்பி அப்படின்னு அண்ணன் சீமானே சொல்லி இருக்கிறாரு. ஆனா என்ன காரணத்தினாலோ அக்கா காளியம்மாள் அவர்கள் விஜய சந்திச்ச பிறகு உடனடியாக தாவேகாவில சேரல. அதற்கு மிக முக்கிய காரணம் புசி ஆனந்த் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் கூட தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிட்டா விஜய்க்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது, அடுத்த முக்கியமான ஆளா இருக்கிறது புசி ஆனந்த் தான். இப்ப புசி ஆனந்தை விட நல்லா அரசியல் தெரிஞ்ச, நல்லா பேச தெரிஞ்ச, அதிக ஊடக வெளிச்சம் இருக்கின்ற காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் அது புசி ஆனந்தோட பொசிஷனுக்கு ஆபத்தா இருக்கும் அப்படின்னு அவரு பயந்ததுனால தான் அவங்கள உடனடியா கட்சியில சேர விடாம தடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. ஆனா அக்கா காளியம்மாள் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல மட்டும் தன்னை இணைத்துக் கொள்ள முயற்சி செய்யல. அதை தவிர்த்து பல கட்சிகள்லையும் தன்னை இணைத்துக் கொள்ள முயற்சி செஞ்சாங்க. அதுக்காக பல முக்கியமான நபர்களையும் சந்திச்சு பேசினாங்க. எல்லா தகவல்களுமே நமக்கு முன்கூட்டியே தெரிய வந்துருச்சு. அதனால தான் சொல்றோம், ஒருவேளை அக்கா காளியம்மாள் அவர்கள் உண்மையாகவே இன்றைக்கு தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டால் அது நமக்கு எந்த ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தராது. நான் வேணும்னா இன்னொரு கூடுதல் தகவலையும் சொல்றேன். வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பாக அக்கா காளியம்மாள் அவர்கள் ஒரு வேட்பாளராகவும் நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்பா காளியம்மாள் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணையக்கூடாதா அப்படின்னு கேட்டா தாராளமா இணையலாம். அது அவங்களோட விருப்பம். இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு இதனால எந்த ஒரு நஷ்டமும் பாதிப்பும் சுத்தமா இல்லை. அக்கா காளியம்மாள் அவர்கள் அப்படி ஒருவேளை உண்மையாகவே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் அது தமிழக வெற்றி கழகத்திற்குத்தான் பல வகையில நன்மை தரும். ஏன்னா கொஞ்சமாச்சும் அரசியல் தெரிஞ்ச, கொஞ்சமாச்சும் கொள்கை கோட்பாடு புரிதல் கொண்ட நபரான அக்கா காளியம்மாள் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் அது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலம்தான். அது மட்டும் இல்லாம மற்ற கட்சிகள்ல இருக்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு பெண் தலைவர் தமிழக வெற்றி கழகத்துல யாருமே இல்லை. திமுகவை எடுத்துக்கிட்டா அக்கா கனிமொழி இருக்கிறாங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவை எடுத்துக்கிட்டா அங்கேயும் பல பெண் தலைவர்கள் இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்களே இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டா ஒரு பட்டியலே போடலாம். அந்த அளவிற்கு முக்கியமான பெண் ஆளுமைகள் இருக்கிறாங்க. அக்கா வெண்ணிலா தாயுமானவன், சுனந்தா தாமரை செல்வன், வித்யாராணி வீரப்பன், அக்கா மரியா ஜெனிஃபர் அப்படின்னு அந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகும். இப்படி குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு பெண் தலைவர், ஒரு பெண் ஆளுமை தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லவே இல்லை. அக்கா காளியம்மாள் தாவேகாவில் இணைந்தால் அந்த குறை தீர்த்து வைக்கப்படும். இன்னொரு பக்கம் அக்கா காளியம்மாவை தாவேகாவில் இணைத்துக் கொள்வதில் வேற ஒரு கணக்கும் இருக்கிறதா சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் சமீப காலமாக விஜயோட போலி அரசியலை கடுமையா விமர்சனம் பண்ணி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த விமர்சனங்களை அக்கா காளியம்மாவை வச்சு எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் தாவேகா தரப்புல இருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப அண்ணன் சீமான் தாவேகாவை நோக்கியும் விஜய நோக்கியும் முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு அக்கா காளியம்மாவை வச்சு பதில் சொல்ல வச்சா, இங்க பாருங்க, முன்பு சீமான் கூட இருந்தவங்களே சீமானோட
விமர்சனத்தை மறுத்து பேசுறாங்க. அவங்களே விஜய் தான் சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதனால சீமானோட விமர்சனத்துல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அப்படின்னு மக்கள் மத்தியில பரப்புரை செய்யறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால அண்ணன் சீமானோட விமர்சனங்களை எதிர்கொள்றதுக்காக கூட அக்கா காளியம்மாவை இப்ப உடனடியா கட்சியில சேர்க்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான கணக்கும் விஜய்க்கு இருக்குங்க. அது என்னன்னா, மீனவர் சமூகத்தோட வாக்குகளை குறிவைத்து அந்த வாக்குகளை பெரும்பான்மையாக தன் பக்கம் ஈர்ப்பதற்காகத்தான் அந்த சமூகத்தை சேர்ந்த அக்கா காளியம்மாள் அவர்களை இப்ப உடனடியா அவசரமா தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள விஜய் அவர்கள் சம்மதிச்சதாகவும் சொல்லப்படுது. என்னப்பா சொல்ற? அப்ப விஜயும் ஜாதி பார்த்துதான் வேட்பாளர்களை நிறுத்துவாரா அப்படின்னு கேட்டா இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவரு தன்னுடைய கட்சி பொறுப்பாளர்களையே ஜாதி பார்த்துதான் நியமிக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு சமீப காலமா வந்துகிட்டு தானே இருக்கு. அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களே இந்த குற்றச்சாட்டை ஊடகங்கள் முன்னாடி வெளிப்படையா முன்வைக்கிறாங்களே. இன்னொரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. அவருடைய கட்சியின் கொள்கை தலைவர்களாக 5 பேரை அறிவிச்சாரு இல்லையா? இவங்க 5 பேருமே 5 குறிப்பிட்ட ஜாதிய சமூகங்களோட வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அவரால் முன்னிறுத்தப்பட்ட தலைவர்கள் தான். அவங்களோட கொள்கை தலைவர்ல காமராஜரையும் அஞ்சலை அம்மாவையும் எடுத்துக்கிட்டா அவங்க தனிப்பட்ட முறையில எந்த ஒரு கொள்கை, கோட்பாடு, தத்துவம், சித்தாந்தம் இப்படி எதையுமே முன்வைக்கல. அவங்க காந்தியத்தை ஏத்துக்கிட்டு காங்கிரஸ்ல பயணிச்சவங்க, சுதந்திர போராட்ட தியாகிகள். ஆனா அவங்கள என்னுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் அறிவிக்கிறாரு. சரி, அவங்க அறிவிச்ச கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு எந்த பதிலும் இல்லை. ஏன் அவங்கள அறிவிச்சாரு? வெளிப்படையா தெரியும். அஞ்சலை அம்மாள் வன்னியர் சமூகத்தோட அடையாளமா இருக்கிறாங்க. காமராஜரை எடுத்துக்கிட்டா அவரு நாடார் சமூகத்தோட ஒரு அடையாளமா இருக்கிறாரு. அப்கோர்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவர்கள் கிடையாது. இவங்க ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான அடையாளம். அவங்க தன்னுடைய ஜாதிக்காக மட்டுமே எந்த ஒரு பொது சேவையும் செய்யல. ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் எல்லா ஜாதியினருக்காகவும் உழைச்சாங்க. ஆனா விஜய் அவர்கள் அப்படி பார்க்கல. வடக்குலையும் தெற்குலையும் பொலிட்டிக்கலா ரொம்பவும் வைப்ரண்டா இருக்கக்கூடிய வன்னியர் மற்றும் நாடார் சமூகத்தோட ஓட்டுகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக இவங்க 2 பேரையும் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அறிவிச்சாரு. அதே மாதிரி வேலு நாச்சியாரை எடுத்துக்கிட்டா அவங்களும் எந்த ஒரு கொள்கையையும் முன்வைக்கவே இல்லை. அவங்க ஒரு அரசி. அடிமை இந்தியாவில் வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி தன்னுடைய மண்ணை மீட்ட ஒரு வீர மங்கை. அவங்கள கொள்கை தலைவர் அப்படின்னு அறிவிக்கிறாரு. சரி, அவங்க அறிவிச்ச கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. அவங்களை ஏன் முன்னிறுத்தி இருப்பாரு? சிம்பிள். அவங்க முக்குளத்தோரோட ஒரு அடையாளமா இருக்கிறாங்க. அந்த சமூகத்தோட ஓட்டை தாம் பக்கம் ஈர்ப்பதற்காக அவங்கள ஒரு அடையாளமா, அவங்கள ஒரு கொள்கை தலைவரா விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டாரு. இப்ப முக்குளத்தோர் வாக்கு தனக்கு வராம போயிடும் அப்படிங்கிற பயத்துல தானே இப்ப வரைக்கும் கவினோட ஆணவ படுகொலைய விஜய் அவர்கள் கண்டிக்காம அமைதியா இருக்கிறாரு. அதே காரணம் தான் வேலு நாச்சியார ஒரு கொள்கை தலைவரா அறிவிச்சதுக்கு பின்னாடியும் இருக்கு. அடுத்ததா ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்கள் மத்தியில மிக பெரும் மதிப்பு கொண்ட அண்ணல் அம்பேத்கரை ஒரு கொள்கை தலைவரா முன்னெடுத்துக்கிட்டாரு. இப்படி ஜாதி பார்த்து கொள்கை தலைவர்களை முன்னிறுத்துவதால தனக்கு எந்த ஒரு ஜாதி அடையாளமும் வந்துடக்கூடாது என்கின்ற முன்னெச்சரிக்கை உணர்வோட தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போலி ஜாதி ஒழிப்பு பேசிய பெரியார இன்னொரு கொள்கை தலைவர் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டாரு. எவ்வளவு பெரிய நரித்தந்திரம் பாருங்க. இப்ப அதே கணக்கு தான் இங்கேயும். மீனவர் சமூகத்தோட வாக்குகளை பெரும் அளவிற்கு தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அந்த சமூகத்தை சேர்ந்த அக்கா காளியம்மாள் அவர்களை ஒரு ஐக்கானா பயன்படுத்தணும் அப்படின்னு விஜய் அவர்கள் திட்டமிட்டு இருக்கலாம். அதற்காக கூட இப்ப அக்கா காளியம்மாவை கட்சியில சேர்த்துக்கிறதுக்காக விஜய் அவர்கள் சம்மதிச்சிருக்கலாம். இது எல்லாமே நமக்கு கிடைத்த தகவல்களை வைத்து நாம சொல்ற செய்திகள் தான். உண்மையாகவே அக்கா காளியம்மாள் அவர்கள் தாவேகாவில் இணைந்து விட்டால் அவங்கள வச்சு தாவேகா என்ன மாதிரியான அரசியல் நகர்வுகளை எல்லாம் செய்ய போறாங்க என்பதை நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எது எப்படியோ அக்கா காளியம்மாள் அவர்களின் அரசியல் பயணம் வெற்றிகரமாக நல்லபடியாக தொடர நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்தபடியாக இன்றைக்கு விஜயோட சுற்றுப்பயணத்துல என்னென்ன மாதிரியான கூத்துகள் நடக்குது என்பதை எல்லாம் பார்த்துட்டு அடுத்த காணொளியில அதை பத்தி பேசலாம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.